அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் உள்ள இறைவனின் நல்லடியார்களே, அதே இறைவனினுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் என்று நிலைபெறுமாக. தினந்தோறும் ஃபஜர் தொழுகை முடிந்ததற்கு பின்பாக ஒரு சில திருமறை குர்ஆனின் வசனங்களையும் அந்த வசனங்களுக்கான விளக்கங்களையும் அறியக்கூடிய தொடரில் நாம் தொடர்ச்சியாக ஸகாத் பற்றியான ஒரு சில கேள்விகளையும் அது குறித்த விளக்கங்களையும் நாம் தொடர்ந்து அறிந்து வந்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு நாம் எதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் என்றால், இன்றைக்கும் பெரும்பான்மையான மக்கள் ஜக்காத்தை எப்படி புரிந்திருக்கிறார்கள் என்றால், நமக்கு வரக்கூடிய வருமானம் ஒரு நாளுக்கோ அல்லது ஒரு வாரத்திற்கோ அல்லது ஒரு மாதத்திற்கோ நமக்கு வரவாக வரக்கூடிய வருமானம், மார்க்கம் வழிகாட்டக்கூடிய வழிகாட்டுதல் என்னன்னா, நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் எதுவாக இருக்கிறதோ, உங்களுக்கு வரவு என்ன வந்திருக்கிறதோ அதை நீங்கள் கணக்கு செய்து ஜக்காத் கொடுத்து விட வேண்டும் என்பதுதான் மார்க்கத்தினுடைய நிலைப்பாடு. இப்ப ஒருவருக்கு மாத வருமானம் 30,000 இருக்கிறது, 30,000 வந்துருச்சு அப்படின்னா அவர் அந்த 30,000 கணக்கு பண்ணி ஜக்காத்தை வழங்கி விட வேண்டும். எப்ப வழங்கணும்னா, இவர் 85 கிராம் தங்கத்தினுடைய அளவிற்கு ஒரு செல்வந்தராக இருந்தார். இப்போ ஒருத்தர்கிட்ட 100 கிராம் தங்கம் இருக்கு, இவர் என்ன செய்யறாருன்னா 100 கிராமுக்கு முன்னாடியே ஜக்காத் வழங்கிட்டார். இப்ப ஒரு மாதத்திற்கு 30,000 இவருக்கு வருமானமாக வருகிறது அப்படின்னா, அந்த 30,000 கணக்கு பண்ணி ஜக்காத் வழங்கியதற்கு பின்புதான் இவர் அந்த செலவுகளுக்கு எல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இல்லை இவர் செலவு செஞ்சுட்டு அப்புறமா கணக்கு பண்றாரு அப்படின்னாலும் கூட 30,000 கணக்கு பண்ணித்தான் இவர் ஜக்காத்தை ஒப்படைக்க வேண்டுமே தவிர, இன்றைக்கு பெரும்பான்மையான மக்கள் என்ன நினைச்சுட்டு இருக்காங்கன்னா, நம்முடைய செலவு போக மீதி நம்மிடத்தில் எவ்வளவு இருப்பு இருக்கிறதோ அதுக்குத்தான் நம்ம ஜக்காத் கொடுக்கணும் என்கின்ற ஒரு நிலைப்பாடு இன்றைக்கு ஏராளமான மக்களிடத்துல இருக்குது. உதாரணத்துக்கு ஒருத்தர் 30,000 வருமானம் வருது, 30,000 வந்ததுக்கு அப்புறம் வீட்டு வாடகைக்கு ஒரு 5,000 எடுத்து வச்சிருங்க, 5,000 போயிருச்சு. கேஸுக்கு ஒரு 1,000 ரூபாய் எடுத்து வச்சிருங்க, 6,000 ரூபாய் போயிருச்சு. மல்லிகை ஜாமானுக்கு ஒரு 4,000 எடுத்து வச்சிருங்க, 10,000 போயிருச்சு. இப்படி ஒவ்வொன்றாக கணக்கு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. மொபைல் ரீசார்ஜுக்கு எடுத்து வச்சிருங்க, அதுக்கு ஒரு வீட்டுக்கு போய் ஒரு 4 மொபைல் போன் இருக்கும், ஒரு 1,000 ரூபாய் வைங்க, 11,000 ரூபாய் போயிருச்சு. மருந்து மாத்திரைக்கு ஒரு 2,000 வைங்க, 13,000 போயிருச்சு. இப்படி செலவுகள் எல்லாத்தையும் செஞ்சுட்டு இதெல்லாம் போக மீதி எவ்வளவு இருக்கு? இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு 15,000 செலவாயிருச்சு, பாதிக்கு பாதி 15,000 செலவாயிருச்சு, மீதி 15,000 இவர்த்த கையில இருப்பா இருக்குன்னா இவர் 30,000 சக்காத்து கொடுக்க மாட்டார். இவர் என்ன செய்வார், இந்த 15,000 மட்டும் கணக்கு செஞ்சு 15,000 சக்காத்தை கொடுப்பார். இப்படி கொடுப்பது மார்க்கம் அனுமதிக்காத ஒரு விஷயம். ஏன்னா நம்ம செலவு செஞ்சதா இப்ப எப்படிப்பட்ட பொருளாதாரம் ஆயிருந்தா தூய்மையற்ற ஒரு பொருளாதாரமாக மாறிவிடும். ஜக்காத்தினுடைய அடிப்படை நோக்கம் என்னன்னா, நம்முடைய பொருளாதாரத்தை தூய்மை செய்வதுதான் ஜக்காத்தினுடைய நோக்கம். வர்ற 30,000 வருகிறதா, அந்த 30,000 கணக்கு பண்ணி எவ்வளவு ஜக்காத்தினுடைய தொகையை அதை கொடுத்துட்டோம்னா மீதி எவ்வளவு காசு நம்மிடத்தில் இருந்தாலும் அது தூய்மையான பொருளாதாரம், அதை நம்மளால செலவு செய்ய முடியும். 30,000 வருவா, 15,000 செலவு செஞ்சுவாரா, மீதி 15,000 மட்டும் இவர் கணக்கு பண்ணி ஜக்காத் கொடுத்துட்டாருன்னா இதற்கு முன்னர் செலவு செய்த 15,000 இருக்கிறதே அது தூய்மையற்ற நிலையில் தானே இருக்கும். இந்த ஒரு அடிப்படையான புரிதல் இல்லாததன் காரணமாக பல மக்கள் இன்றைக்கு இந்த நிலைப்பாடுல தான் இருக்கிறார். செலவுலாம் செஞ்சது போக மீதி நம்முடைய கையில எவ்வளவு விருப்பம் இருக்கிறதோ அதற்குத்தான் நாம் ஜக்காத் கொடுக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். இது ஒரு தவறான ஒரு புரிதல். ஏன்னா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான செலவுகள் இருக்கும். ஒருத்தர் 15,000 சுருக்கிக்கலாம், ஒருத்தர் 20,000 போகலாம், 25,000, 28,000, ஒருவருக்கு 40,000 கூட அவருக்கு செலவு இருக்கும். வருமானம் 30,000 தான் இருக்கும், ஆனா அவருக்கு செலவு பாத்தீங்கன்னா தேவை பாத்தீங்கன்னா 40,000 இருக்கும். இவர் அந்த 10,000 என்ன செய்வார், கடன் வாங்கி தான் கொடுப்பார். இப்ப இவருக்கு ஜக்காத்தே கிடையாது. இவர் அந்த ஜக்காத்தினுடைய நிலையை அடைந்திருக்கின்ற நிலையில மாதம் ஒரு வருமானம் வருகிறது அல்லது ஒரு நாளுக்கு ஒரு வருமானம் வருகிறது என்றால் அதற்கு கணக்கு பண்ணி நாம் ஜக்காத்தை வாங்கி விட வேண்டும். அடிப்படை என்னன்னா, நமக்கு ஜக்காத்து கடமையாயிருச்சு, 85 தங்கத்தினுடைய கிராம அளவிற்கு நம்மகிட்ட பொருளாதாரம் இருக்குன்னா அடுத்து வரக்கூடிய 1 ரூபாயாக இருந்தாலும் அதற்கும் நாம் ஜக்காத் கொடுத்தாக வேண்டும் என்கின்ற அடிப்படை புரிதலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி ஒருவேளை செலவு போகதான் நம்ம ஜக்காத் கொடுக்கணும் அப்படின்னா ரசூலாவே குறித்து சொல்லியிருப்பாங்க. ரசூலாவே ஒரு சில விஷயங்களுக்குலாம் நீங்க ஜக்காத் கொடுக்க வேணான்னு விதிவிலக்காக சொல்லி இருக்கிறார்கள். ஒரு 2 செல்வங்களை குறித்து ரசூலா சொல்லியிருக்கிறார், இதுக்கெல்லாம் நீங்க ஜக்காத் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு. எந்தெந்த செல்வங்கள் தெரியுமா? 2 செல்வங்களுக்கு நாம் ஜக்காத் கொடுக்க தேவையில்லை. எந்தெந்த செல்வங்களுக்கு? குதிரைகளுக்கும் அடிமைகளுக்கும் நாம் ஜக்காத் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்ப நம்ம ஆடு வச்சிருந்தா அது ஜக்காத் கொடுக்கணும், மாடு வச்சிருந்தா அது ஜக்காத் கொடுக்கணும், ஒட்டகம் வைத்திருந்தால் ஜக்காத் கொடுக்க வேண்டும். இது அனைத்தும் செல்வங்கள். அதே போன்று குதிரை என்பதும் நபி அவர்களினுடைய காலத்தில் செல்வமாக பார்க்கப்பட்டது, அடிமைகள் என்பவர்களும் செல்வமாக பார்க்கப்பட்டார்கள். ரசூலா இது 2 பிரிச்சு விதிகளை காட்டி சொல்றாங்க. எல்லாமே செல்வம் தான்,
ஆனா நீங்க குதிரைகளுக்கும் அடிமைகளுக்கும் நீங்கள் ஜக்காத் கொடுக்க தேவையில்லை என்று நபிகளார் விதிவிலக்கு செய்ததை போன்று இதையும் விதிவிலக்கு செய்திருந்தால் நம்ம அதுக்கு ஆதாரமாக எடுக்கலாம். நீங்க பொருளாதாரத்துக்கு ஜக்காத் கொடுக்கணும், ஆனா உங்களினுடைய செலவை தவிர நீங்க செலவு செஞ்சுட்டு மீதி உள்ளதுக்கு ஜக்காத் கொடுக்கணும், மார்க்கத்துல எங்கேயுமே ஒரு ஆதாரம் கிடையாது. அல்லாஹ் பொதுவாகத்தான் பேசுகிறான். நேற்று நாம் இந்த ஆதாரத்தை குறிப்பிட்டிருந்தோம். நபிக்கு இறைவனிடக்கூடிய கட்டளை, நபியே குர்மின் அம்வாலிஹிம் சதக்கா, அவர்களினுடைய பொருளாதாரத்திலிருந்து நீங்கள் ஜக்காத்தை எடுத்துக் கொடுங்கள். எடுக்கக்கூடிய உரிமையை அல்லாஹ் நபி அவர்களுக்கு கொடுக்கிறான். அவர்களினுடைய பொருளாதாரம் என்றால் அனைத்துமே நம்முடைய பொருளாதாரம். இப்ப நான் 15,000 செலவு செய்யறேன் அப்படின்னா யாருடைய பொருளாதாரத்தை செலவு செஞ்சேன்? என்னுடைய பொருளாதாரம் தானே. அப்ப அந்த 15,000க்கு ஜக்காத் கொடுக்காத நிலையில் நான் செலவு செய்த ஒரு குற்றவாளியாக மாறி விடுவோம் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக ஜக்காத் கொடுப்பதற்கான அடிப்படை, நாம் ஜக்காத் தகுதியான நிலையில் இருந்தால் அடுத்து வரக்கூடிய ₹1 இருந்தாலும் அதற்கு நாம் ஜக்காத் வழங்குவது நம் மீது கடமையாக இருக்கிறது. செலவுகள் போக மீதி இருப்பதில் தான் ஜக்காத் கொடுக்க வேண்டும் என்பது ஒரு தவறான ஒரு புரிதல் என்பதை நாம் விளங்கிக் கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய தினங்களில் இது போன்ற ஏராளமான கேள்விகளையும் அது குறித்த விளக்கங்களையும் இன்ஷா அல்லாஹ் அறிந்து கொள்வோம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.